இந்த கம்பீரமான காளைகள் மண் காப்பும் விவசாயிகள் இயக்கத்துடைய அங்கமா இவங்க செயல்பட்டு வராங்க. சத்குருவுடைய முன்னோடி திட்டங்களுக்கு நன்றி வெளிப்படுத்துகிற விதமாக அவங்க இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க நிலத்தில் விளைஞ்ச கனிகளையும் அவங்க உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் பெற்றிருக்கிற விருதுகளையும் சத்குருவுக்கு சமர்ப்பிக்க அவங்க வந்திருக்கிறாங்க. இந்த விவசாயிகளுக்கும் அவங்களோட குடும்பத்தாருக்கும் நம்மளோட மனமார்ந்த நன்றியை வெளிப்படுத்திக்கிறோம். ஈஷா வழிகாட்டுதலில் இயங்கி வர இந்த எஃபிஓக்கள் தமிழ்நாடு, கர்நாடகாவுடைய 8 மாவட்டங்களில் விவசாயிகளுக்கு உதவி வர்றாங்க. கடந்த ஆண்டுகளில் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் வேகமாக வளர்ந்து வந்திருக்குது. மொத்தமாக 297 கோடிக்கும் மேலே வருமானத்தை ஈட்டி இருக்குது இது வரைக்கும். Isha Outreach has also been empaneled as a cluster-based ஈஷா அவுட்ரீச் ஒரு தொழில்முறை வணிக அமைப்பா, கிளஸ்டர் பேஸ்ட் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனா 2021 இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. இது விவசாயிகளை தொழில் முனைவோராக மாற பயிற்சி அளித்து வருது. நம்ம விவசாயிகள் பொள்ளாச்சி, தென்சேரிமலை, தொண்டாமுத்தூர், மேச்சேரி, மரக்கானம், காடையாம்பட்டி, காரமடை, சத்தியமங்கலம் போன்ற பகுதிகளிலிருந்து தமிழ்நாட்டில் வந்திருக்கிறாங்க. கர்நாடகாவிலிருந்து திப்தூர், கொரட்டಗೆರೆ, ಬೆಟ್ಟದಾಪುರ, ನಂಜನಗೂಡು, ವಿರಾಜಪೇಟೆ, மடிக்கேரி இடங்கள்லேருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க அவங்களோட விருதுகளையும் அவங்க நிலத்தில் விளைஞ்ச கனிகளையும் சத்குருவுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. ஈஷா அவுட்ரீச்சுடைய இந்த மண் காப்பும் விவசாயிகள் இயக்கம் 2013 துவங்கப்பட்டுச்சு. இது 1063 விவசாயிகளோட வெள்ளிங்கிரி உழவன் எஃபிஓவா உருவெடுத்துச்சு. இது இன்னைக்கு 25 எஃபிஓக்களா வளர்ந்துருக்குது. இந்த விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப ரீதியாகவும் நிதி அளவுலையும் சந்தைப்படுத்துதல் வகையிலையும் உதவிகள் வழங்கப்படுது. மண் பரிசோதனை செய்கிற அதிநவீன ஆய்வு கூடம் ஒன்று 2024 கோயம்புத்தூரில் நிறுவப்பட்டிருக்குது. இது மண்ணில் உள்ள கரிம கார்பன் அளவு உள்ளிட்ட பல்வேறு அளவுருக்களை ஆய்வு செய்யுது. இது விவசாயிகளுக்கு தேவையான உயர்தர விதைகள், உரங்கள் மற்றும் விவசாய உபகரணங்களை நியாயமான விலையில் வழங்க விற்பனை நிலையங்களையும் நடத்தி வருது. Sadhguru speaking to them, taking in their inputs, receiving their produce and gifts with immense gratitude. சத்குரு மிகுந்த நன்றியுணர்வோட அவங்களோட அன்பையும் விளைச்சலையும் பெற்றுக்கொள்றாங்க. இந்த பிரதிநிதிகளையும் அவங்களோட குடும்பத்தாரையும் நம்மளோட இணைஞ்சதுக்கு எல்லாருக்கும் நன்றி வெளிப்படுத்திக்கிறோம். தமிழகத்திலிருந்தும் கர்நாடகத்திலிருந்தும் இந்த விவசாயிகள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க.